Hey guys, welcome back to our channel Sasi's Diary. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓன் கண்ட்ரிலேருந்து நம்ம அதர் கண்ட்ரிக்கு போய் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி அதுக்கான ப்ராசஸிங் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி கம்ப்ளீட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு முக்கியமான சில விஷயங்கள் நம்மளோட மைண்டை ஹிட் பண்ணும். அப்படி ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேஃப்டி. நம்ம நம்மளோட ஊரை விட்டுட்டு எப்படி அதர் கண்ட்ரியில் ஒர்க் பண்ண போகிறோம், நம்மளோட லிவிங் எப்படி இருக்க போகுது, நம்மளோட சஸ்டைனபிலிட்டி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பயப்படுவோம். நெக்ஸ்ட் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லாங்குவேஜ் கம்யூனிகேஷன். நம்ம ஊர்ல இருந்து விட்டுட்டு வேற ஊருக்கு போறோம், அந்த ஊரோட லாங்குவேஜ் என்ன, அது நம்மளுக்கு பேச தெரியுமா? இப்போ சவுதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் என்டையர்லி அரபிக் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. அதனால அரபி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு நம்ம ஊர்ல இருந்து நினைக்கும் போது கண்டிப்பா 0% நம்மளுக்கு அரபி தெரியறதுக்கான சான்ஸே கிடையாது. அதை தவிர்த்து வேர்ல்டு வைடா கொஞ்சம் காமன் லாங்குவேஜா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் பேசுறதுலையுமே சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். ஸோ நம்ம அந்த இங்கிலீஷுமே நம்மளுக்கு ப்ராப்பராக பேச தெரியாது, கம்யூனிகேட் பண்ண தெரியாது அப்படின்னு சில பேர் பயப்படுவீங்க. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸ் மாதிரி தான் இந்த வீடியோ. சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட எஜுகேஷன்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கண்டிப்பாக இங்கிலீஷாக இருக்காது. பிகாஸ் நம்மளோட மதர் டங் நான் ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் என்னோட மதர் டங் தமிழ் தான். ஸோ அது மாதிரி வெரைட்டி ஆஃப் பிளேசஸில் வர பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களோட மதர் டங் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே இங்கிலீஷ் கண்டிப்பாக பேச தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு, ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அண்ட் சில பேர் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கலாம், சில பேர் தமிழ் மீடியம் படிச்சிருக்கலாம். அண்ட் தமிழ் மீடியம்லேருந்து படித்து அதுக்கப்புறம் முன்னேறி நர்சிங் படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படிங்கிற ஒரே ஒரு ஆஸ்பெக்ட்காக உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் நீங்க ஷட் டவுன் பண்ணிக்காதீங்க. ஸோ எந்த ஒரு தடையா இருந்தாலுமே அதை நம்மளோட ஃபைட் பண்ணி அதை ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வரதுல தான் நம்மளோட வெற்றியே இருக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். இப்போ நானுமே அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இங்கிலீஷ் நான் பேசுவேன். நான் படிச்சதானா இங்கிலீஷ் மீடியம் தான். ஸோ எனக்கு இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் கிடையாது. பட் அட் த சேம் டைம் நான் எப்படி யோசிப்பேன்னா, நான் எப்படி என்னதான் இருந்தாலுமே அந்த டயலெக்டாக இருக்கட்டும், நம்மளோட ப்ரொனவுன்சியேஷனாக இருக்கட்டும், கண்டிப்பாக வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட ப்ரொனவுன்சியேஷன், நம்மளோட ஃப்ளூவன்சி எல்லாமே வேற மாதிரியா இருக்கும். அண்ட் நம்ம போய் ஒர்க் பண்ணுற கண்ட்ரியில் அது வேற மாதிரியான ஸ்பீக்கிங் டைப் ஆஃப் இருக்கும். ஸோ இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நம்ம எப்படி பேச போகிறோம், அங்கே போய் நம்மளுக்கு லாங்குவேஜ் தெரியாது, அப்படி இப்படிலாம் நிறைய நம்மளுக்கு தாட்ஸ் வெரைட்டியாக வந்துட்டே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுட்டு நீங்கள் நம்மளோட ஒர்க் பண்ண போகிறோம், நம்மளால முடியும், நம்மளால இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ஸை பில்டப் பண்ணிட்டு நம்ம அந்த வெற்றியோட பாதைக்கு நம்ம முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும். அண்ட் நம்மளோட ஊரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லாங்குவேஜ் தமிழ். நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், நான் தமிழ் ஸ்பீக்கிங் கேர்ள். நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்ததுனால நம்மளோட ஒர்க் பிளேஸ்லையும் சரி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டகரிஸ்குள்ளேயும் சரி, நம்மளோட கலீக்ஸ் கூடலாம் கண்டிப்பாக நம்ம இங்கிலீஷ் எல்லாம் பயங்கரமாக பீச்செல்லாம் விட மாட்டோம். நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தாய்மொழியான தமிழ் தான். ஸோ அதுதான் நம்ம கண்டிப்பாக பேசுவோம். அண்ட் இஃப் இன்கேஸ் நம்ம ஒரு டாக்டர்ஸ்கிட்ட பேசுகிறோம், இல்லை நம்மளோட நர்சிங் மேனேஜர் ஒரு நர்சிங் டைரக்டர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அப்போ மட்டும் தான் நம்ம இங்கிலீஷ் பேசுவோம். அண்ட் அட் த சேம் டைம் பேஷண்ட்ஸும் தமிழ் ஸ்பீக்கிங் பேஷண்ட்ஸாக தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. அதனால இங்கிலீஷ் ரொம்ப மேண்டேட்ரியாகவும் அங்கே யூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி. அண்ட் சம்டைம்ஸ் ஃப்ரம் ஃபாரின்ல இருந்தோ இல்லை அதர் கண்ட்ரிலேருந்து பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அப்போ மட்டும் தான் நம்ம அந்த பேஷண்ட்ஸ் கிட்ட இங்கிலீஷ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் ஸ்கூலில் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க, எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். கண்டிப்பாக ஸ்பீக் இன் இங்கிலீஷ் இல்லைனா ஃபைன்லாம் நம்ம பே பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நம்மளோட ஸ்கூல் மெமரிஸ். இப்போ தோணும், ஐயோ நம்ம ஒழுங்கு அப்போலேருந்தே இங்கிலீஷ் நல்லா கான்வர்சேஷன் பண்ணியிருக்கலாமோ, அப்போவே நம்ம நல்லா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருப்போமோ அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், அதனால நம்ம இனிமேல் இங்கிலீஷ் பேச முடியாது அப்படிலாம் யாருமே நினைக்காதீங்க. அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி சொல்கிறது அப்படின்னா, சவுதி அரேபியாவில் இட்ஸ் அரபிக் ஸ்பீக்கிங் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால இங்கே நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலுமே ரொம்ப ஹாப்பியாக முடியாது. பிகாஸ் இங்கே எல்லாருமே நான் பார்த்த வரைக்கும் அரௌண்ட் 70 to 80% அரபிக் மட்டும்தான் பேச தெரியுது. அவங்களுக்கு ஈவன் இங்கிலீஷே சுத்தமாக தெரியாத மக்களும் இருக்காங்க இங்கே அரபியில். அதனால நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு நம்ம வருவோம். இங்கே பார்த்தா அந்த இங்கிலீஷே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸும் சம்டைம்ஸ் வருது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் பண்ண டைமில்
சில பேஷண்ட்ஸ் வந்து ஒன்லி இங்கிலீஷ் மட்டும் தான் பேசுவாங்க. அவங்க மேபி நார்த் இந்தியன் பேஷண்ட்டாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெசிடேட் பண்ணி நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் அவ்வளோ பேச தெரியாது அப்படின்னு சொல்லி ஹெசிடேட் பண்ணி ஈவன் நம்ம ஃப்ரெண்ட்ஸே சில பேர் வந்து ஐயோ நான் இந்த பேஷண்ட்டை வந்து அசைன் எடுத்துக்கல, அவங்க ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க, நம்மளுக்கு இங்கிலீஷ் பேச வராது, ஸோ பெட்டர் வந்து நான் இந்த பேஷண்ட்டு அட்மிஷன் போடல, அசைன் எடுத்துக்கல, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்லாம் வந்து பேசின காலங்கள்லாம் போய் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் யாராவது இங்கிலீஷ் பேச மாட்டாங்களா? இங்கே வந்து பேஷண்ட்ஸ் யாராவது இங்கிலீஷ் பேசினாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பாடா இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுதுடா சாமி அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் என்டையராகவே மாறிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க யாராச்சும் வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஷட் டவுன் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் வந்து இங்கிலீஷ் தெரியாமல் நிறைய பேர் வந்து அதர் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணி அவங்க லைஃப்பில் எக்ஸலன்ஸாக இருக்கிற எக்ஸாம்பிள்ஸும் நம்ம வந்து கண்கூட பார்த்துருக்கோம். ஸோ இங்கிலீஷ் வந்து ஒரு தடையாக வச்சு உங்களோட கரியரை வந்து டிசைட் பண்ணிக்காதீங்க. டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சிச்சுவேஷன், நம்மளோட என்விரான்மெண்ட் எல்லாமே மாறுற மாதிரி நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரியாமலே நம்ம அடாப்டும் ஆகிடுவோம். ஸோ கால சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட தேவைகளாக இருக்கட்டும், நம்மளோட அறிவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக மாறிடும். ஸோ அதனால கண்டிப்பாக வந்து எல்லாருமே இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிப்பீங்க. நீங்கள் வந்து இப்போ பேசணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா போல்டாக முதல்ல பேசுங்க. நம்ம வந்து தப்பாக பேசிடுவோமோ, மற்றவங்க வந்து நம்மளை ஏதாவது குறை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நீங்கள் வந்து பேக் போய் அது ஒரு அப்டிக்கலாக இருந்து நினச்சிக்காதீங்க. பேசுறது வந்து நீங்கள் போல்டாக வந்து ஈவன் அது வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக்காக இருந்தாலுமே வந்து பரவாயில்ல, நீங்கள் வந்து அந்த தைரியத்தை முதல்ல வளர்த்துக்கோங்க. கிராமர் மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அது எல்லாத்தையுமே நீங்கள் தாண்டி நீங்கள் பேசுங்க. எல்லாருமே வந்து எப்பயுமே கரெக்டாகவே பேசிட முடியாது. ஸோ எல்லாருக்குமே வந்து நல்லா இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னும் நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ வந்து தைரியமாக வந்து பேசணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுனால நான் வந்து ரொம்ப சூப்பர் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் அப்படின்லாம் கிடையாது. நானுமே தப்பாக பேசுவேன். பட் ஏதோ என்னால் இங்கே வந்து என்னால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால எனக்கு ஓகே, மேனேஜ் பண்ணுறதுனால எனக்கு ஓகே. ஆனால் எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுமே என்ன யூஸுங்க? இங்கே வந்து எல்லாருமே அரபிக் தான் பேசுகிறாங்க அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷுமே இங்கே வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்க மாதிரி தான் தோணுது. மேபி நான் அரபி தான் புதுசாக இப்போ லேர்ன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம், ரொம்ப பெரிய பேர்டனாலாம் உங்கள் தலைமையில் நீங்கள் நினச்சிக்க வேணாம். பிகாஸ் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாமே படிச்சது தான், நம்மளுக்கு எல்லாமே தெரியும். நம்ம வந்து நிறைய கிராமர் படிச்சிருப்போம், நிறைய இங்கிலீஷ் நம்ம படித்தது எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இங்கிலீஷாக தான் இருக்கும். நம்மளுக்கு உண்மையாக சொல்ல போனால் நம்மளுக்கு எல்லா இங்கிலீஷுமே தெரியும். பட் நம்ம அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலை, அது மட்டும் தான் நம்மளோட தப்பாக இருக்குமே தவிர சின்ன வயசில் நம்ம படித்தது எல்லாமே இங்கிலீஷ் தான். ஆனால் வந்து நம்ம அதை கம்யூனிகேட் பண்ணிக்க மாட்டோம். அது வந்து நம்ம அப்போ பெருசாக எடுத்துக்க மாட்டோம். நம்ம வந்து ஃபார்வர்டாக எடுத்து நம்ம பேசாதது மட்டும் தான் ஒரே தப்புன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பாசிபிள் வேஸ் இருக்குது. அதுக்குன்னு இந்த நிறைய வந்து சென்டர்ஸ் எல்லாம் 30 daysல வந்து இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் போடுறாங்க. அதுலலாம் எனக்கு பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு விருப்பமோ இல்லை ரொம்ப ட்ரஸ்ட் எல்லாம் கிடையாது. அது எப்படி 30 நாளில் வந்து ஆங்கிலம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் சில பேர் கிளாஸ்லாம் போய் ஜாயின் பண்ணுறாங்க. பட் அப்படிலாம் வந்து ரொம்ப ஃபூலிஷாக பிஹேவ் பண்ண வேண்டாம் நான் நினைக்கிறேன். அண்ட் மொபைல்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெப் சீரிஸ் வருது, நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்கலாம், எல்லாமே சப்டைட்டில்ஸோடு வருது. ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளே வந்து நம்மளை அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளோட மெமரியில் வந்து ரீச் ஆகும். ஸோ அப்படி நம்ம கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இந்த மாதிரி வெப் சீரிஸ் அண்ட் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் உள்ள மூவிஸ்லாம் பார்த்தா அது கொஞ்சம் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மேகசின்ஸ் படிக்கலாம். நிறைய ஸ்டோரிஸ் வந்து இப்போ இங்கிலீஷ்லேயே இருக்குது. நம்மளோட மொபைல்லேயே த்ரூ வேரியஸ் அப்ளிகேஷன் மூலியமாக ஸ்டோரி வந்து படிக்கலாம் இங்கிலீஷில். இது எல்லாமே வந்து 100% வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஜஸ்ட் இதெல்லாம் சில ஐடியாஸ். நம்மளோட இங்கிலீஷ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச இங்கிலீஷில் நம்மளோட இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாமே நம்ம பிரெயின்குள்ளே இருக்குது. அது வந்து எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், அதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸ் தான். அண்ட் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து எந்த ஷைனஸும் படாமல் தப்பாகவே பேசினாலும் பரவாயில்ல, உங்கள் ரூமில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவங்க கேலி கிண்டல் பண்ணுவாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம இங்கிலீஷை பேச ஆரம்பித்தாதான் நம்ம பண்ணுற தப்புல இருந்து தான் வந்து நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் லேட்டர் ஆன் போக போக நம்ம வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டு ஓரளவுக்கு நம்மளுக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே. ஸோ இங்கிலீஷ் தெரியாது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக எப்பயுமே உங்களோட சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரீமை வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்காதீங்க. அந்த கனவுகளை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பங்கு தான். ஸோ இங்கிலீஷ் தெரியாது அவ்வளோதான் நம்ம லைஃப்பில் இன்னும் நம்ம எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்லாம் வந்து தயவு செய்து யாருமே நினைக்காதீங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கைகளும் மீறி எத்தனையோ பேர் அச்சீவ் பண்ணவங்களாம் இருக்காங்க. நிறைய அச்சீவர்ஸ் எல்லாம் வந்து என்ன இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்காக இருக்காங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ எப்பயுமே உங்களோட ட்ரீம் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்காதீங்க வித் த ஃபேக்டர் ஆஃப் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஒரு நாள் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகும். ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் டாட்டா, பாய், டேக் கேர்.